ஈஸ்வராய நமக. திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பே சிவம் என்று ஆண்டோர்கள் கூறிய 2 வார்த்தைகளில் உலக தத்துவமே அடங்கி இருக்கிறது. அன்புதான் சிவம் என்று மனிதன் உணர்ந்து கொண்டு மனிதன் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த துவங்கிவிட்டால் பாவங்கள் எப்படி உருவாகும்? பழிவாங்கும் தன்மை எப்படி வரும்? வன்முறைகள் நடைபெறுமா? அன்பு ஒன்றையே உலகிற்கு போதித்த புத்தன், இயேசு, காந்தி போன்ற மகான்களும் இறைநெறி பரப்பிய ஆன்மீக அருளாளர்களும் மக்களை நெறிப்படுத்தினர். நாம் அதை தொடர்ந்து பின்பற்றவில்லை. இயந்திரமாகிவிட்ட உலகம் தன்னை போல் பிறரை நேசி என்ற தத்துவத்தை மறந்துவிட்டது. தன்னை போல் பிறரை நேசிக்காவிடனும் பரவாயில்லை, பெற்ற தாயை கூட நேசிக்க மறந்து முதியோர் இல்லங்களில் விட்டுவிடுகிறார்கள். சிலர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இதனால் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு அன்பு, ஆன்மீகம் பற்றி எடுத்து கூறி அவர்களை நெறிப்படுத்த வீட்டில் பெரியவர்களும் இல்லை, பெற்றோர்களும் முன்வருவதில்லை. நம் வாழ்க்கை இவ்வளவு காலம் வரைதான் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. எல்லாம் கற்று தெரிந்தவர்களும் நம் வாழ்நாள் இத்தனை காலம் என்று துல்லியமாக கணித்து கூறும் ஆற்றல் படைத்தவர்களாக இருக்க முடியாது. மரணம் என்பது இன்றும் வரலாம், நாளையும் வரலாம், இரவு பகல் என்று எந்த நேரத்திலும் வரலாம். ஆனால் இங்கே வாழும் வாழ்க்கையில் இறையருள் என்ற அமுதத்தை உண்டு வாழ்வதே உழைப்பிற்குரியதாகும். அருளாளர்களுக்கு பசி இல்லை, இறைப்பில்லை, மூப்பில்லை, நரைதரை பற்றிய நடுக்கமில்லை. இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க தவறிவிட்டோம். அதனால்தான் நம் ஆசை கடல் போல் விழுந்துள்ளது. நாம் ஆசைகளை விட்டு வைத்தால்தான் பக்குவம் பெற முடியும். உப்பு நீர் மேலே ஆவியாக போய் மழை நீராக வருகிறது. ஒருவேளை அது நீராக இல்லாமல் அமிலமாக இருந்தால் என்ன ஆகும்? காற்று பல இடங்களில் சுற்றி கொண்டு வருகிறது. அவை அனைத்தும் கார்பன் டை ஆக்சைடாக, அதாவது கரியமில வாயுவாக இருந்தால் என்ன ஆகும்? தாவரங்கள் கரியமில வாயுவை கிரகித்துக் கொண்டு பிராணவாயுவை வெளியிடுகின்றன. ஒருவேளை அவை அனைத்தும் ஆக்சிஜனை இழுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் என்ன ஆகும்? சற்று யோசித்து பாருங்கள். இவையெல்லாம் இயற்கை என்று நினைத்தால் அந்த இயற்கை தான் கடவுள். இல்லை, யாரோ ஒருவர் நடத்துகிறார் என்று நினைத்தால் அவர்தான் கடவுள். நல்லவர்களுக்கு மட்டும் எப்பொழுதும் சோதனை ஏன் என்று நம் உள்ளத்திலே வினா எழுகிறது. ஆம், புரசாமல் வைரத்தை தீட்ட முடியாது, பளிச்சிக்க முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை பதப்படுத்த முடியாது, தூய்மைப்படுத்த முடியாது. A gem cannot be polished without friction, nor we can't get finer steel without putting the fire. இறைவன் முதலில் சோதனையை கொடுத்துவிட்டு பின்புதான் பாடத்தை போதிப்பார். சோதனையின் மூலம் நாம் மேன்மை அடைவோமே தவிர கீழே செல்ல மாட்டோம். By experience, our life become better but not bitter. ஒரு மரமோ அல்லது தாவரமோ முதலில் விதையிலிருந்து முளைவிட்டு வளர்ந்து செடியாகி கொடியாகி மரமாகி பின்பு மனிதர்களுக்கும் விலங்கினர்களுக்கும் தேவைப்படுகின்ற உணவாகிறது. இவ்வாறு தன்னை தியாகம் செய்யும் விதமாக அத்தாவரங்கள் நமக்கு நிழல் தருவதாக, உணவு தருவதாக, நமக்கு எல்லா செயல்களுக்கும் பயன்பட்டு வருகின்றன. இவ்வண்ணம் அந்த மரங்கள், செடிகள், கொடிகள் போல நாமும் மற்ற உயிர்களுக்கும், மனித உயிர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உதவ வேண்டும். இறைவன் திருமலர் பாதத்தை அடைவது இவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்வதன் மூலமே நிறைவேற வேண்டும். எந்த இன்பம் உடலுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் நிலையான ஆனந்தம் தருகிறதோ அதுவே பேரின்பம். பசி, தாகம், உடல் இன்பம் இவையெல்லாம் பொய்யுணர்வு, இவை சிற்றின்பம். சிறிது நேரத்தில் மங்கி மறைந்துவிடும், இவை நீடித்திருக்காது. ஆனால் இறையுணர்வு நீடித்து நிலைத்திருக்கக்கூடியது. கெட்டுப்போகும் பாலுக்குள் கெடாமல் இருக்கும் நெய்யே நம் உடலில் உள்ள ஆன்மா. நாம் போடும் திட்டம் தோல்வியடையும் போது நமக்கு மேலே ஒருவன் நடத்துகிறார் என்ற தெரிவும், அதுவே வெற்றி வரும்போது இறைவன் நமக்கு அனுமதி அளித்து விட்டார் என்ற தெளிவும் இருந்துவிட்டால் நாம் நடுவுநிலை அடைந்து விட்டோம் என்று பொருள். பிரம்மா தன் நாவில் சரஸ்வதியை கொண்டுள்ளார். இது நாம் பேசும் வார்த்தைகள் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. விஷ்ணு தன் மார்பில் லட்சுமியை சுமக்கிறார். இது செல்வம் படைத்தவர்கள் நல்ல இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சிவன் தன்னுள் பாதியை பராசக்திக்கு தந்து அர்த்தநாரி எனும் பெயர் பெறுகிறார். இது தைரியம் மனத்திலும் வலிமை உடம்பிலும் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. தீயினும் வெய்யன் புணரினும் தனியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை, சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையானே என்கிறார் திருமூலர். இதன் பொருளாவது, அதாவது கொடியவர்களின்
கொடியவர்களுக்கு சிவபெருமான் தீயை காட்டிலும் வெம்மையுடையவனாக இருந்து அவர்களை தண்டிப்பவன் என்ற உட்பொருளை உணர்த்துகிறது. இவ்வாறு கொடியவர்களை தண்டிக்கும் சிவபெருமான் அடியவர்களுக்கு நீரை விட குளிர்ச்சி மிகுந்தவனாக இருந்து அருள் பாலிப்பவன். எந்தவித கலங்கமும் இல்லாத குழந்தை, அந்த குழந்தையை காட்டிலும் மேன்மையான தலை சிறந்த இயல்பை கொண்டவன் சிவபெருமான். அவன் அன்பர்களுக்கு அருகில் இருந்து அருள் பாலிப்பவன். அன்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குபவன் தாய். அந்த தாயை காட்டிலும் தலை சிறந்த மேன்மையான குணத்தை கொண்டவன் சிவபெருமான். அவனைப் போல் அன்பு செலுத்துவன் யாரும் இல்லை என்பதே இந்த பாடலின் மூலம் நாம் அறியும் கருத்தாகும். தாயை இழந்த பன்றி குட்டிகளுக்கு தாயாகவே அந்த பன்றியின் உருவில் வந்து பால் கொடுத்தவன் தானே பரம்பொருள். அவன் உயிர்களின் ஓலம் அறிந்தவன். அவன் ஆதிக்கத்தில் எறும்புகளுக்கு கூட இன்னல் நேரக்கூடாது என்பது அவனுடைய திருவுள்ளம். பார்க்கடலை மந்திரமலையை கொண்டு மந்திரமலை மத்தாகவும் அஷ்ட நாகங்களில் ஒன்றான வாசுகி என்ற 1000 தலை கொண்ட பாம்பு கயிறாக கொண்டு கடைந்தார்கள் தேவர்கள். இதில் எழும் அமுதத்தை உண்டால் என்றும் சாகாமல் வாழலாம், வலிமையுடன் வாழலாம் என்பது அவர்களின் எண்ணம். அதே வேளையில் இறைவனுடைய திருவருளை துணையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நினைவு அவர்களுக்கு அற்றுப்போய்விட்டது. பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து ஆழகால விடம் எழுந்தது. அந்த வேகம் யாராலும் தாங்க முடியவில்லை. உலகத்தையே அச்சுறுத்தியது. அதன் காற்று பட்டானே தேவர்கள் எல்லாம் இறந்து விடுவார் போயிருக்கிறது போல் இருக்கிறது. இப்பொழுதுதான் தேவர்களுக்கு கடவுளின் நினைவு வருகிறது. எல்லாம் நாமே சாதித்துக் கொள்ளலாம் என்ற செருக்கு இது ஆழமாக வந்ததோ என்று என்ன தோன்றுகிறது. இப்பொழுது தேவர்கள் எல்லாம் தங்கள் செருக்கை ஒழித்து அகந்தையை அழித்து ஒன்று கூடி 33 கோடி தேவர்களும் கைலாயம் ஓடுகிறார்கள் தேவதேவா என்று குறிக்கும். அங்கே போய் தேவனே, மகாதேவா, ஈஸ்வரனே, சிவபெருமானே, இந்த நஞ்சின் கொடுமையால் நாங்கள் இறந்து விடுவோம் போல் இருக்கிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஓலமிட்டார்கள். துன்பம் உண்டானால்தான் இறைவனை என்னும் நினைவு வரும். இன்பம் உண்டாகும் போது எல்லாம் நம்மாலே உண்டானது என்ற அகந்த நினைவுதான் இருக்கும். இப்பொழுது தங்கள் அகத்தை ஒழித்து ஆழகால விடத்துக்கு அஞ்சி இறைவன் முன் நிற்கும் பொழுது பரம கருணாநிதியாகிய சிவபெருமான், அமுதம் கடைவதாக என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்களா என்று கேட்கவில்லை. இதுவரை என்னை நினைக்காமல் செருக்குற்ற உங்களின் கோரிக்கையை, உங்களின் வேண்டுகோளை நான் ஏற்க மாட்டேன் என்று மறுக்கவில்லை. இப்பொழுதேனும் இவர்கள் வந்தார்களே என்ற அருள் நினைவுதான் அவருக்கு இருந்தது. இப்பொழுதேனும் இவர்கள் வந்தார்களே என்ற அருள் நினைவுதான் அப்பெருமானுக்கு உண்டாயிற்று. அவர்கள் படும் இன்னலை கண்டு மனம் இறங்கினார். எல்லோரும் கடவுளை நினைக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அன்பர்கள் மாத்திரம் நினைக்கிறார்கள், புகழ்கிறார்கள். ஆனால் நாம் கடவுளை பற்றி பேசுவது, துன்பம் வந்தால்தான் கடவுளின் நாமத்தை உச்சரிக்கிறோம். அதாவது இன்பத்தை நுகரும் போது மக்கள் கடவுளை எண்ணுவதில்லை. துன்பம் வந்துவிட்டால் கடவுளே கடவுளே என்று கதறுகிறார்கள். பேசிக்கலி தட் இஸ் நேச்சுரல் பிஹேவியர் ஆஃப் மேன்கைண்ட் என்று கூற வேண்டும். சரி, இவ்வளவு பெருமை வாய்ந்த கடவுளை பார்க்க முடியும், கடவுளை காணலாம். கண்டிப்பாக கடவுளை காண முடியும். உருவமாகவும் பார்க்கலாம், உருவமாகவும் பார்க்கலாம். கடவுளை காண வேண்டும் என்ற ஆசையில் உம்மால் அட முடியுமா? கடவுளை காண வேண்டும் என்ற ஆசையில் உம்மால் அட முடியுமா? மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பணத்திற்காகவும் மக்கள் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? கடவுளை காண வேண்டும் என்ற ஆசையில் யாராவது அழுவதென்றால் சொல்லுங்கள் பார்க்கலாம். பொம்மைகளோடு ஒன்றி போய் விளையாடி கொண்டிருக்கும் வரை ஒரு குழந்தை தன் தாயை நினைப்பதில்லை. விளையாட்டு பொருளில் உள்ள ஆர்வம் குறைந்து சலிப்பு மேலிடும் போது அந்த விளையாட்டுப் பொருளை தூக்கி வீசி எறிவிட்டு அம்மா என்று தாயை நினைத்து கதறுகிறது குழந்தை. அடுப்பிலிருந்து சோற்றுப்பானையை கீழே இறக்கிக் கொண்டிருக்கும் தாய் அவசரமாக அதை இறக்கி கீழே வைத்துவிட்டு ஓடோடி வந்து தன் பிள்ளையை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொள்கிறார். அதுபோலத்தான் இறைவனை அடைய சற்று சாதனை பழக வேண்டும். அதாவது ஒரு வைரக் கூழாங்கலின் உள்ளேதான் ஒளி மறைந்திருக்கிறது. சற்று கடைந்தால் அது பளிர் என்று வெளிப்படுகிறது. பாலில் நெய், வைரமணியின் ஒளி, அதுபோல நம் உள்ளத்தில் இறைவன் மறைய நின்றுள்ளான். நீண்ட கால வேதி செயலுக்கு பின்புதான் ஒரு கரித்துண்டே வைரமாகிறது அல்லவா? கடவுள் நீதி மிகுந்த தாய். அவர் உள்ளத்தில் பேதாபேதம் கிடையாது. அவர்களின் முன்னே நிலையை அறிந்து கொண்டு நாமும் அவரை போல பேதாபாதமற்று எவ்வகை பேதபேதம் இல்லாமல் எல்லா உயிரிடத்திலும் சமமான அன்பை செலுத்தினால் கடவுளின் உண்மை நிலையை நாம் அறியலாம், நம்மால் உணர முடியும். கடவுள் மதம் கடந்து, சமயம் கடந்து, மதம் கடந்து, அவை கூறும் மார்க்கம் கடந்து, தத்துவம் கடந்து விளங்குகிறார். இவற்றையெல்லாம் கடந்து பேதாபேதமற்று ஞானமற்று ஞான உணர்வால் எவர் கடவுளை காண முயல்கிறாரோ அவரே கடவுளை காண முடியும், அவ்வின்பத்தை பெற்று உய்ய முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.